ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, வெல்கம் டு மித்ரன் ஹோம்ஸுங்க. நான் தான் உங்களோட மனோரஞ்சன். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீட்டை பார்க்க போகிறாங்க. அதுவும் 14 வருஷம் ஓல்டு பில்டிங், மணலில் கட்டின வீடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் மணலில் கட்டின வீடு எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்காது. நமக்கு ஒரு வீடு வந்திருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் டு போத்தனூர் போகிற ரோட்டில், மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் நடந்து வந்தாலே இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க. வீட்டை சுற்றி எல்லா ஏரியாலையுமே பார்த்திங்கன்னா சுற்றி ரெசிடென்ஷியலான பிளாட்டு தான். ஸோ மேலே இந்த வீட்டுக்கு மேலே ஷெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் வாடகைக்கு வர இருந்தாலும் மேலே தாராளமாக ரெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் அந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் அகாடமி, யோகா கிளாஸ் இந்த மாதிரி தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் டு போத்தனூர் போகிற ரோட்டில் 5 ஸ்கூல் இருக்குங்க. நிர்மல் மாதா, எல்ஜி ஸ்கூல், ஆர்எஃப் கேம்ப் ஸ்கூல், அதே மாதிரி இன்னும் 2 ப்ரைமரி ஸ்கூல்ஸ், கான்வென்ட் ஸ்கூல் எல்லாமே இருக்குங்க. ஸோ சிபிஎஸ்சிலேருந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ் வரைக்கும் எல்லாமே அந்த ஸ்கூலில் பண்ணுறாங்க. ஸோ எஸ்எஸ்விஎம் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த வீட்டுக்குலேருந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் டு அதாவது வெள்ளலூர்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் போத்தனூர் ரீச் பண்ணோன்னாலும் ஒரு 10 மினிட்ஸ் தான். ராமநாதபுரம் ரீச் பண்ணோன்னாலும் ஒரு 10 மினிட்ஸ் தான். செட்டிப்பாளையத்துக்கும் ஒரு 15 மினிட்ஸ் தான். சிங்காலூருக்கும் ஒரு 10 மினிட்ஸ் தான். இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் சென்டர் பிளேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்க வாசல் வச்சு சூப்பராக ஒரு 2 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், இது வந்து ஒரு மணலில் கட்டின வீடுங்க. ஸோ வந்து எந்த கிராக்ஸோ இல்லை ஒரு டேமேஜஸோ எதுவுமே கிடையாது. வீடு பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஏன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் யூஸ்க்காக சொந்த பில்டிங், சொந்த அவங்களே வந்து இருந்து பார்த்து கட்டின வீடுங்க. ஸோ தாராளமாக நம்ம நம்பி வாங்கலாம். ஸோ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ உள்ளே நுழையிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினோம்னா 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய லென்த்தி ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஆல்ட்ரேஷன் எதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸு, ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க, இந்த வீட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் நல்ல ஒரு ப்ரைமர் அண்டு ப்ளஸ் வந்து பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி நல்லாவே பண்ணலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜஸுமே இல்லை. அதுதான் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து கட்டுறதுங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயங்க. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வீட்டில் இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, கிச்சன் வித் டைனிங், 2 பெட்ரூம், மொட்டை மாடி இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த விஷயம் இதில் எல்லாமே இருக்குங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்தளவுக்கு பிளான் பண்ணி கட்டுறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று தான், இந்த வீட்டில் பெயிண்டிங் நமக்கு பிடிச்ச கலர் தாராளமாக நம்மளே அடிச்சுக்கலாம். ஸோ ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து வைக்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை விற்க போகிறவங்க. ஆனால் ஏன் இந்த பெயிண்ட்ஸ் கூட பண்ணாமல் இருக்காங்க இந்த வீட்டில் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், காரணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வெளியே செட்பேக் விட்டு வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு 4 அடி ஸ்பேஸ் நமக்கு லென்த்தியாக கிடைக்கிது. இங்கே நீங்கள் உங்களோட துணி காய போடுறது, அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது, பழைய காலத்து டெக்னாலஜி பாருங்கள், அம்மிக்கல், இதெல்லாம் யாருமே இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷனில் அம்மிக்கல்னால் என்னம்மா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து மறந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ பெரியவங்களே இப்போல்லாம் மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், சுற்றி வர உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, உங்களோட ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு பிரச்சனையே இல்லைங்க. ஸோ தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி தென்னை மர தோப்பு தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், இயற்கையாக காற்று வந்து நல்லாவே வருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷனில் மரம் ரொம்ப கம்மியாகிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தோப்பே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பேசேஜ் இருக்குது. பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் ஒரு கிட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டோம்னாலே போதும், ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. காட் வைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. மேலே ஃபேன், ஏசி பாயிண்ட் எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஸோ ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள டைரெக்டாக ஆப்போசிட்டில் போனோம் அப்படின்னா இங்கே 10க்கு 16ங்கிற சைஸில் இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்.
இந்த வீட்டில் இன்னர் ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கே ஓன் யூஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு டோர் இருக்குங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே ஷெட்டுக்கு போயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகாடமி வைக்கிற அளவுக்கு பெரிய ஷெட்டே கொடுத்துருக்காங்க. இந்த ஷெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக உங்களோட ஓன் யூஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் மறுபடியும் அது ஒரு 2 ரூம் எடுக்கிறீங்க, ஒரு ரூம் எடுக்கிறீங்கன்னா இந்த ஷெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்களோட பெட்ரூமோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மேலே கூட டாப்பில் அந்த ஷெட்டை லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஷெட்டுக்குள்ளே நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு நிறையா தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு இப்போயே கால் பண்ணுங்கள், டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர், போத்தனூர், வெள்ளலூர், சிங்காலூர்லேருந்து எல்லா பக்கமே ரொம்ப பக்கமாக இருக்குங்க. ஸோ இந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 70 lakhs சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். இன்னும் மேலும் டீட்டெயில் தெரியும்னா கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு உடனே ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன், நாங்கள் ரெடியாக இருக்கோம். நன்றி மக்களே.